ஃப்ரெண்ட்ஸ், காய் இல்லாத ஒரு காரக்குழம்பு செய்யலாம். இது சாதத்துக்கு, இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை. இது வறுத்து பொடியாக்கி வச்சுக்கணும். சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம் இது வறுத்து பொடியாக்கி காரக்குழம்பு கடைசியில் சேர்த்துக்கணும். தாளிப்பதற்கு காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு. காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கினாங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்க்க வேண்டும். கடுகு பொரிந்ததும் பூண்டு சேர்த்து சிவக்க வறுக்க வேண்டும். பிறகு வெங்காயம் சேர்க்க வேண்டும். வெங்காயம் பொன்னிறமாக வறுக்க வேண்டும். பிறகு கருவேப்பிலை சேர்க்க வேண்டும். பிறகு தக்காளி சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கணுங்க, பச்சை வாசனை போகாது. பிறகு அரிசி கழுவின 2வது தண்ணியை இந்த வதக்கின வெங்காயம் தக்காளியில் ஊற்றிக்கணுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கின்னு பிறகு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வேக வச்சுக்கணுங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வேகணும். இந்த ஊற வச்ச புளியை சிறிதளவு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அடிச்சிக்கணுங்க. பிறகு இந்த அரைத்து வைத்த புளி கரைசலை ஊற்ற வேண்டும். நன்றாக கிளறி நன்றாக கொதிக்க வைக்கணும். புளி பச்சை வாசனை போகணும். பிறகு இந்த வறுத்தறுத்த பொடியை சேர்த்து கொதிக்க விட வேண்டும். கிளறி கொதி வந்தவுடன் இறக்கவும். காரக்குழம்பு ரெடி. இந்த காரக்குழம்பு இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். சுட சுட சாதம், காரக்குழம்பு, கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு தொட்டுக்கு அப்பளம் வச்சுன்னு சாப்பிட்டா மிகவும் நல்லாயிருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.